20லேருந்து 25 வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் உடைச்ச உளுத்தம்பருப்பு, இத்தினூண்டு பெருங்காயம், ஒரே ஒரு பெரிய பல் பூண்டு, 8-9 சின்ன வெங்காயம், 4 காஞ்ச மிளகா, அரை மூடியில் பாதி தேங்காய், உப்பு, புளி, ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, எண்ணெய் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விற்றுருக்கேன். இப்போ ஒன்றொன்றுத்தையாக போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. கடுகு லேசாக பொரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா வெந்தயம், அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்ட வேண்டியதான். ஒன்றொன்னா போட்டு நல்லா இது குறைச்சிக்கணும். சின்ன வெங்காயத்தையும் போட்டாச்சு. சாமான் சொல்லும்போது நான் வந்து கருவேப்பிலையை சொல்லலை. கருவேப்பிலையை ஒரு 5-6 கருவேப்பிலை, ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு சிட்டிக்கை. நல்லா கடுகெல்லாம் பொரிஞ்சிருச்சு. நல்லா வதக்கிக்கலாம். நல்ல ருசியாக இருக்கும், நாக்குக்கு நல்லா பிடிக்கும். இந்த உடம்பு சரியில்லை, இப்போ கிளைமேட்டே ஒரு மாதிரி மழை, வெயில், பனி மாறி மாறி இருக்குது. எல்லாருமே சிக்காயிடுறோம். நாக்குக்கு ருசியே தெரிய மாட்டேங்குது. சுடுகஞ்சி, பச்சரிசியில் சுடுகஞ்சி வச்சுட்டு இந்த துவையில் கெட்டியாக அரைச்சிட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆறின உடனே அரைச்சிட்டு பார்க்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு துவையில்.